தந்தை. தாய் தந்தைகள் அம்மாட்ட ஒரு நாளைக்கு வரணுங்க. என்ன சொன்ன? அம்மாட்ட ஒரு நாளைக்கு வரணும். வந்து என்ன பண்றாங்க? ஏன் சாமி பெத்தாதான் பிள்ளைய பேரு வச்சாலும் பிள்ளை இல்ல. நல்லா ஆட்டோ ஓட்டுறீங்க பரவாயில்ல. இல்லடா கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன கேனம் ஏண்டா விடு. கேட்டே அப்படியே மறுபடியும் சரி விடுங்க. அப்பா அம்மா யாரு ஓத்தா? என் தாய் தந்தைகள் யாருக்கு? என்னை 10 மாதம் 300 நாள் 3000 அடிகள் தன் அங்கத்தை ஈட்டெடுத்தார்களே. தாய் தந்தை வாடா மகனே வாடாத பயிரா வருத்தமா சுவையா சுமர்ந்து கண்டே மணியே கற்கண்டே தேனே அமுதா என்று சரிங்க என்னை பெற்றார்களே. வாடா மகனே வருங்கால குடிகாரா என்று நான் அந்த காரியத்துக்கு போறதில்ல. குடிகாரம் செத்தா கூட நான் குடிகாரம் செத்தா கூட இளவுக்கு போறது. எப்படி போவ நெப்பு கட்ட போட்ட நீ ஏன் 2 கோடி போட்டு படுத்துக்கிறீங்க? அப்படி பங்கத்தை வாங்குற எல்லாத்துக்கும் முன்னாடியும் விட்டு போவ தண்ணி கலந்து குடிக்கணும் சாமி. போர் தண்ணி கலக்காத ஆத்து தண்ணி கலங்க. 2 மணி விட்டு இருந்தா அசாத பேச போட்டு அசாத படுத்திருப்பான். பரவாயில்ல சாமி இதுக்கு மேல தாய் தந்தையா அவர் எப்படியாப்பட்டவர்கள்? சண்டைக்கு வரியா? நீயும் சொல்லிவிட்டா நானும் சொல்லலாம். நான் ஒரு வீரமாக சொல்றேன்னா நான் ஒரு உடம்புச்சிதான் சொல்லிட்டு இருக்கேன்.
தாயாரோ துரியார மன்னன். என் தாயோ காந்தாரி. உங்க தாயாரோ காந்தாரி. என் தந்தையோ திருநாட்டியன். ஓ தந்தையாரோ திருநாட்டிய மன்னன். ஆமா. திருநாட்டிய மன்னனுக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் நீங்க சரியாக எத்தனை பேர்? நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? அண்ணன் தூமிக்கு 3 பேருங்க. அண்ணன் தம்பிக்கு 3 பேரு. யாரு? சின்ன பேரு கிண்ணி, நடுவான பேரு விண்ணி, என் பேரு சுண்ணி. போய் செத்து போறா தும்ப தேடி பாருங்க. இதுக்கு மட்டும் ஆள் வச்சுக்கிறேன். சுப்பிரமணியங்க எங்க மகாராஜா இன்னொரு வாட்டி சொல்லுங்க காது கேட்கல. ஒரு டைம் தான சொல்லுங்க. சின்ன பேரு கிண்ணி, நடுவான பேரு விண்ணி, என் பேரு சுண்ணி. ஏன்னா டேய் சங்கிரியில வந்து அயங்காட்டூர்ல வந்து சுண்ணி கோமாளி வீடு எதுனா கேட்கட்டும். நாளைக்கு கேளுங்க. நாளைக்கு ஆதார் கார்டு கொடுப்பாங்க பதிவு பண்ணிட்டு போவீங்க. சரி சுண்ணி கோமாளி. ஆலமத்த நாயில சுப்பிரமணிடா. சுப்பிரமணி. அப்படியா? ஆமா நீல எப்படி போறது இருப்ப? எங்க அம்மா வவத்தல. நான் மட்டும் என்ன பக்கத்து வீட்டுக்காரி வவுத்துலயே போறேன். நானும் அம்மா வவுத்துல தாண்டா. மேல சொல்லு. மேல சொல்லு. என்ன பழுதாக்கு மாறியா? அடுத்தது. பாரு அவருக்கு தலைவருக்கு கரெக்டா சொல்றாங்க. ராஜாமணி தோட்டம் ரமேஷ் வீட்டுல வந்து கேக்குறாங்க. ஆமா அங்க தானே குடிக்கிறேன். அவர்லாம் போறது ஒரு ரகசியம். நான் எப்படி போறது தெரியுமா? அப்படியே இருக்கும் போது அப்படியே வந்துடுறோம். போது நாங்க பேசிட்டு டேய் போடா கீழ வரோம். நாங்க தான் தண்ணி குடிச்சு போறோம். இளபாரி விட்டு விட்டு போடா. தெரியுதா சரி என்ன பண்ணலாம்? மியா சரி. நாங்க உடற்பிறந்த சகோதர வர்க்கங்கள் எத்தனை பேர்? நாங்க எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? எத்தனை பேருங்க? மந்திரிமார்களா மகாராஜா கேன புண்டு நம்ம ராகம் தள்ளி போயிடுச்சு. இவங்க சிரிக்கிறாங்க சார். எப்படிங்க இவங்க சிரிக்கலனாலும் இவங்க சிரிச்சா நாங்க சம்பளம் வாங்கிட்டு போயிருக்கோம். என்ன சொல்ற? எத்தனை பேருங்க? ஒன்றா, அடடா, இரண்டா, ரெண்டா, மூன்றா, நான்கா, நாங்க ஏன் ஐந்தா. சிரிச்சு பண்ணாங்க. எனக்கு காக்கா பழகுது. அது சரி பிள்ளோட போயிடா. எத்தனை பேருங்க? கிருஷ்ணமூர்த்தி. எத்தனை பேருங்க? கண்மனக கூடினத தக்கிரத
சொல்லுங்க. அண்ணன் தம்பிக்கு எத்தனை பேர்? கூடி பிறந்தவர்கள் கூட்டப்பால் உண்ணவர்கள் ஆ, சேர்ந்து பிறந்தவர்கள் செல்லப்பால் உண்ணவர்கள். சரி. நாங்க கவனம் சரியாக 100 பேர்கள். அட சரியாக அண்ணன் தம்பிக்கு 100 பேரு. 100 பேர்கள் பிறந்தாலும் ஆ, நண்பா சொல்லுங்க. இந்த கடல் சூழ்ந்த இடையே உலகத்திலே ஆ, எங்களுக்கு ஜென்மத்து விரோதியார்கள் யாருங்க? என் சித்தப்பா மக்கள், அட அவங்க சித்தப்பா மக்கள். நாங்க பெரியப்பா மக்கள். பெரியப்பா மக்களுக்கு சித்தப்பா மக்களுக்கும் விளையாடுக்குரிய விளையாட்டில் வரை ஆ, படிக்கின்ற கல்வியின் முதல் ஆ, எதிரை எடுத்தாலும் ஆ. பாண்டவர் ஐவரை வெட்டி எடுத்தார்கள். அட பாண்டவருக்கே ஜெயம். யோசித்தேன், ஆ, இவங்க இருப்பது 5 பேர்கள், ஆ, நாம் இருப்பது 100 பேரு. 100 பேரு. நாம 100 பேர் 5 பேருக்கு தோல்வியான ஆ, அப்படி என்று சரி. நெஞ்சிலே மஞ்சள் வைத்தான் துரியாதான் ஆ, ஒன்றா இரண்டா ஆ, எடுத்து உரைதால் ஏற்றில் அடங்காத வன்கொடுமைகள் செய்தேன். சரிங்க. கடைசி புரியாக ஆ, சூதனால் பகடிகாடி நாடு நகரம் அப்படின்னு செங்கோல் சரிங்க. அனைத்தும் பகடையை தோக செய்தேன். ஆ, பகடிலே தோற்ற பாண்டகர் 12 வருட சாடுகம் 1 ஆண்டு 5 மாசம் அச்சாங்க மாசம் 13 கழித்த வந்த பங்குள்ள பிரகாரம் 14 தருணம் என்ற குரு பெரிய கட்டளை. அப்ப நீங்க சொல்லல. அந்த கட்டளை சும்மா இப்படி தலையை மட்டும் தான் வச்சுட்டேன். சரிங்க. பாண்டவர் கனவு கலக்குறாங்க. ஆ, இருந்தாலும் ஆ, என் மகனாகப்பட்ட ஆ, இலக்கண குமாரன் ஆ. 16 இந்த பருவமகையாயிட்டான். அட இலக்கிய குமாரன். ஆமா, கல்யாண பருவத்து வந்துட்டான். அட கல்யாண பருவம். என் மகனுக்கு கல்யாணம் பண்ணோம். சரி. என் மகனுக்கு தகுந்த சம்மந்தம் எங்க இருக்குது, ஆ, நமக்கு தகுந்த சம்மந்தம் எங்க இருக்குது எங்க இருக்குது? அப்படின்னு தேடி பார்க்கணும். சரி. என் மாமனை படி ஜகனி அழைத்து வா. ஆ, அப்படி ஆகட்டும். என் மந்திரி கோபாத்தை மாமா
காளியம்மன் சிலையை எடுத்து வைத்து விட்டு உங்கள் சிலையை வைத்து நாளொன்றைக்கும் முப்பூசை கொடுத்து நடுவீட்டு கூத்துவல கவனம் வச்சிருக்கிறேன். சபாஸ் மாமா மருமகனே, உங்கள் செந்தாமரை போன்ற திருப்படி பற்பத கமல்களுக்கு யாருக்கும் சிதமடையாத துரியாதினால் உங்கள் பாதத்தை பண்ணிருக்கிறேன். என்னுடைய பாதம் பண்ணினார் என்றென்றும் கோடான கோடி காலம் சுகமா வாழ்ந்திருப்ப மாமா மருமகனே, இருந்தாலும் என்ன நண்பு உங்களை எதற்காக வரவேற்றேன் தெரியுமா? ஆமா, எதுக்காக என்ன காரணம்? மாமா மருமகனே, என் மகனாவட்ட இளைக்குடு குமாரனாகப்பட்டவன் திருமண வயதுக்கு வந்து விட்டான். மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கேற்ற சம்மதம் வேண்டும் என்று வாழவா? ஆமா, அதனால தான் உங்களை அழைத்தேன். மருமகனே துரியோதனா, இன்னும் வரைக்கும் நீ கட்சியை தான் தீர்த்தன, உன் புத்தியை தீர்த்தவில்லை. உனக்கேற்ற சம்பந்தம், உனக்கேற்ற மருமக எங்க இருக்குன்னு கேக்குற. ஆமா, எங்க இருக்கு சொல்லிட்டா? சங்க குமாரி ஆண்டாடக்கூடிய கண்ண மகள் கமல சுந்தரி. ஆமா மருமகனே, உன்னை புடிச்ச பைசல் ஓரேஜ் ஏத்தி புடிச்சுக்குமா? ஏமாமா கண்ணனாகப்பட்டவர் பாண்டவர் பக்கம் பச்சமா இருக்கிறாரு. நான் போய் பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுப்பானா? மருமகனே, எப்பயுமே எனக்கு ஆகாதும் பாரு என்ன பார்க்காத. நீ நினைக்கத்தான் தவறு. ஒரு பொண்ணு இருக்கிற இடத்துலயும் ஒரு பூ இருக்கிற இடத்துலயும் பல பேர் போவாங்க வருவாங்க, யாரும் கோவிச்சுக்க மாட்டாங்க. அதனால நீ போய் கண்ணனோட மகன் கமல் சுந்தரி போய் கேட்டா உனக்கு கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? நீ கொடுக்க மாட்டான் நீ சொல்ற. ஆண்டவர் யார் பக்கம் இருக்கிறான்? கண்ணன். பாண்டவர் பக்கம் கண்ணன் இருக்கிறார். கண்ணன் இருக்கிறான். அவன் சூழ்ச்சியார் நீ சொல்ற. ஆமா மாமா, சூழ்ச்சிக்காரையா சூழ்ச்சி பண்ணி போடுவாங்கம்மா. மருமகனே, எப்படியாலும் அந்த கண்ணனோட சென்று நீ பெண் கேட்டு கமல் சுந்தர் திருமணம் செய்து கொண்டா அந்த கண்ணனும் இந்த மன்னனும் ஒன்னாயிடுவீங்க. ஏமாமா, நீ சொல்றத பார்த்தா நல்லா தான் இருக்குது, நன்மையா தான் இருக்குது. நமக்கு பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுப்பாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? எப்படி பொண்ணு கொடுப்போம்? அதனால அன்றைய தினத்துல சுபத்திரியை நான் பொண்ணு கேட்டு போனேன். சரி, அப்ப நான் சுபத்திரியை பொண்ணு கேட்டு போகும் பொழுது அந்த அர்ஜுனாகப்பட்டவன் திருமணம் செய்து வைத்தாங்க. அர்ஜுனனுக்கு எப்படி? சரி, அர்ஜுனுக்கு திருமணம் வச்சுட்டாங்க. அப்ப பலராமன் மகளாமலாகப்பட்ட பான்மதியை திருமணம் செய்து வைத்தாங்க. என் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கல, என் மகளையாவது கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு என் குருவா விளங்கப்பட்டா யார் பலராமன் திருமணம் செய்து வைத்தாரு. சரி, இப்ப போய் கண்ணன் மேல கமல சுந்தரி நீ போட்டி கேளுங்கிறியா? மருமகனே, நீ போய் பெண் கேட்டா கொடுக்குமான்னு சொல்ற. அதுக்கு ஒரு வழி இருக்குது. நீ போகும்போது சும்மா வெறுமையார் போக கூடாது. எப்படி? ஆன மாலை 6 லட்சம், குதிரை மாலை 1 கோடி லட்சம், ஒட்டகத்துல 9 லட்சம், பல்லாக்கெல்லாம் 10 லட்சம், பசுமன் பொருள மூட்டை மூட்டையா கொண்டு போய் இறக்கனா அந்த பொன் பொருளை பார்த்து அந்த கண்ணன் உனக்கு பொன் கொடுப்பான். பணம்ன்ற பணமும் வாய் திறக்கும். கடவுளா இருந்தாலும் யாராவது வந்து என்ன அந்த பொன்பொழி திறமைகளை பார்த்தால் பொண்ணு தாண்டா கொடுப்பாங்கடா. ஆமா, அந்த கமல் சுந்தரி எப்படியாவது திருமணம் செய்து கொண்டா நீ ஏமா கவலைப்படுற? யாருக்கு இப்பயே ஏத்துறா, இப்பயே ஏத்துறா. என்ன அட பைத்தியக்காரா, ஆன மேல 6 லட்சம், குதிரை மேல 1 கோடி லட்சம். நாம எடப்பாடி பையனாச்சி போனுங்க லோன் எடுக்க. பைத்தியக்காரா, நம்ம வீட்டுல என்னடா இல்ல எதுவுமே இல்லாத ஆதமத்தனாங்களே கூத்தாடிட்டு தெரியும். போய் போற உள்ள மூட்டை குமிச்சு மூலையில கிடக்குது. என்ன பெருக்காமண்ணா ராமாய் கழிச்சு லட்சுமி கழிச்சு அந்த பிள்ளையும் கழிஞ்சுட்டே நாத்தம் தாங்க முடியல சாமி. இத்தனை பொன் பொருள் இருக்குது. ஏன் மீசில மைய எழுதிட்டு வந்துருக்கீங்க? என்ன பண்றது, முளைக்கல முளைச்சு வேண்டி இது பெஸ்ட். எப்படி
அது வெள்ள போயிட்டு வா. இது எதுக்கு உனக்கு தெரியாது. எதுக்கு இது வந்து துரியோதனுக்கு. மேல போறது அப்படியே மேல கொண்டு வேலை சேர்த்து விடுவோம். ஆ. இது பாண்டவருக்கு. கீழே போட்டோம் கீழே இருந்து நல்லா பொழைக்கிட்டு ஆடி கூட இருந்தா புளி பறிக்கும்டா. சரிங்க நான் விடுவனாவனா அவர் ரொம்ப தட்டா சாமி உனக்கு பறிச்சு போடுவாங்க கொண்டு விட்டான். சரி அதனால அவங்க குழந்தைங்கன்னா ஆ. இது மேல மேல. இது கீழே. கீழே ஆமா. ரைட் அதனால துரியாத கை காண கைகளை போடுவோம் ஏங்க துரியாதமண்ணா ஏங்க பொண்ணுக்கு உள்ளே தம்ப போறோம் அங்க பொன் பொருளை மூட்டை மூட்டை ஏத்தணும்ல. சரி அதனால மருமகனே ஒன்னும் கவலைப்படாத. எப்படியாவது கண்ணன் மேல கமலத்துல கல்யாணம் பண்ணிட்டா சம்மந்தே ஒன்னாயிருவீங்க. அப்ப நமக்கு தான் பாரபட்சம் பார்ப்பான். சமயம் தங்கச்சின்னு போவானா தங்கச்சி பாப்பானா இல்ல பிள்ளை பாப்பானா அதானே. அதனால சமயம் ஒன்னாயிட்டா ஒரே கலர் ரெண்டு மாங்கா பாண்டவர் சுலமா கொண்டு வரலாம். இவ்வாறு கரெக்ட். அதுக்கு தான் எங்க மாமா வேணுங்க. ஆமா சாமி மாமா உனக்கு மண்டையில தான் மூலம் நடத்த மாமா. உனக்கு உடம்பு புறமே இருக்கு மாமா. என்ன நம்பு நன்மேல நாள்ல போட்டு போறேன். என்ன உடம்புல அது நோக்காடா ஆனா பைத்தியக்கார மூலதா மூளை எனக்கு ஒரு 2 கிலோ கொடுக்க சொல்லுங்க காலையில காலையில வாங்கி தரவா கொண்டு வந்து அதெல்லாம் வரவா நீ வாய்ப்பா. சரி தலை 800 ரூபா. என்ன ஆட்டு தலையா வருகிறேன். ஏய் உடனே லாபாய் கழிச்சு லட்சுமி கழிச்சு எடுத்துட்டு வா. ஏய் அண்ணா போறப்படா என்ன புறப்படு 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 புறப்படு. அண்ணா கிளம்பிட்டாங்க நலுஷா இல்லைங்க ஆமா தமிழ்நாடு கோட்டை கட்டி ஆளக்கூடிய கோபாலகன் அரமனைக்கு அப்படியா ஏங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறா இது ஆடுறது போன ஓட்டி இதுல என்னடா இருக்குது இருங்க இதுகிட்ட பொன் பொருள் ஆமா இதுகிட்ட பொன் பொருள் நான் சொல்றேன் அப்பா அந்த பக்கம் இத்தனை வருஷமா சட்டு கட்டி நம்ம இவ்வளவு செட்டு நாளு நம்ம காசுல இந்த மயிர் தான் ஒப்பஞ்சத்தை காப்பாற்றுறது ஆகுதுன்னா நீ மட்டும் செட்டு கட்டி ஆடி என்ன மயிர் தம்பிச்சம் எடுத்து உள்ள போய் ஏன்னா மயிர் பையன் இருக்கணும்னா இந்த அதை மயிர் எடுத்துதான் போடுடா எடுக்கும் போது எடுத்து தான் வைக்க போச்சுடா எப்படி அல்ல லைனா சரி உடல் சபரி முடிக்க வாங்க போலாம் சாங்க இவன் இப்படியே நடக்கடிச்சு கூட்டிட்டு போனீங்கன்னா பேக்கரிக்கு போனா 350 ரூபா செலவு வைப்போம் பரவாயில்லையா தூக்கிட்டு கூட போயிருங்க அதே போல போடாப்பா இவனை தூக்கிட்டு போறதுக்கு இன்னொரு ஆள் வேணும்டா என்ன தூக்கிட்டு போறதுக்கு போடா ஜெகட்டே ஓடா லேட்டா வந்து வாடா வாடா ஆட்ல போறது ஒரு மாதிரி கேளுங்க மகாஜனங்களே இத்தனை வருஷமா சட்டி கட்டி மயிரும் என்னடா இது என்னடா கேளுங்க மகாஜனங்களே 60 கோடி துரியாத மன்னன் தன் மாமனோட தாயோட குழந்தை தாய் மாமன் சங்குடியோட வார்த்தை கேட்டு இப்ப சங்கநாள் கோட்டை கட்டி சங்கு தோரை தேடி செல்ல அதே சமயத்தில் கோபாலகண்ணன் தன் மணிவழங்கப்பட்ட ஆதி மகாலட்சுமி சபைக்கு தருவா